என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட மீண்டுமாக உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கு நமக்கு திருவசனத்தை தியானிப்பதற்கு ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு நம்ம தியானிப்பது வழக்கம். அவ்விதமாக இன்றைக்கு தேடி வந்த கடவுள், நம்மை தேடி வந்த கர்த்தர் என்ற தலைப்புல சில வசனங்களை உங்களுக்கு நான் ஞாபகம் முட்டுறேன். நீங்க எல்லாரும் வேத வசனத்தை அறிந்தவங்க, பிரசங்கிக்கிறவங்க, பேசுறவங்க. ஆனாலும் சில வசனங்களை ஞாபகப்படுத்துறேன். கர்த்தர் அறிந்து கொள்வது மனுஷர்கள், அது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ அல்லாதவர்கள் யாரா இருந்தாலும், அவர் நம்மை தேடி வந்து நமக்கு ஆறுதல் செய்கிற கடவுள், நம்ம ஆராதிக்கிற கடவுள் அப்படிப்பட்டவர் தான். நம்ம பல நேரங்கள்ல என்ன சொல்றோம், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புதிதாக வருகிற கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், அல்ல கிறிஸ்தவ அல்லாதவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பொதுவா நம்ம பேசிக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இல்ல கிறிஸ்தவல நான் சேர்ந்துட்டேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இப்படி இந்த நான் என்ற வார்த்தையே ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் பிறரிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, நடைமுறை வாழ்வில் பேசுகிற பொழுது அப்படிதான் நம்ம சொல்லி பழகிட்டோம். ஆனா சற்று நிதானித்து பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ளவில்லை, நீங்க அறிந்து கொள்ளவில்லை. ஆனா அவர் நம்மை அறிந்து கொண்டார், அவர் நம்மை தேடி வந்தார், அவர் நம்மை அழைத்து அவருடைய பிள்ளையா சேர்த்து கொண்டார். எங்கேயோ திரிந்து காடு என்றும் மேடென்றும் தெரியாம, பள்ளென்றும் பாதாளம் என்று தெரியாம, பலவாறு நம்ம அழைத்து கொண்டிருந்த நம்மை, கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்த நம்மை, கர்த்தரை அறியாத நம்ம வாழ்க்கையில அவர் நம்மை தேடி வந்து அழைத்து அவருடைய நம்மை முழுமையாய் கழுவி அவர் சுத்தப்படுத்தி, நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என்னுடைய மகன் என்று அவர் தெரிந்து கொண்டார். இதுதான் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் நிதானமா நீங்க கவனிச்சுட்டே வாங்க வசனங்களை. ரொம்ப அருமையா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும் போது சொல்றாரு, உன் தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேக வேளைகளில் நம்ம மறந்து போயிடுறோம். இது நம்ம வேணுமுன்னே ஆண்டவரை குற்றப்படுத்தணும்னு சொல்லல, நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்படியா சொல்லி பழகிட்டோம். நம்ம அதை கொஞ்சம் நிதானித்து மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும். இல்ல ஆண்டவரை நான் போய் தெரிஞ்சு கொள்ளல, அவர் தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் தான் என்னை அழைத்தாரு, அவர் தான் என்னுடைய வியாதியின் படுக்கையில என்னை சந்திச்சாரு, எனக்கு தத்ரூபமாக காட்சி கொடுத்தாரு. இல்ல இந்த ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ திருவசனத்தை பிரசங்கிக்கிற பொழுது ஒரு வசனம் என்னை டச் பண்ணுச்சு, அப்ப ஆண்டவர் என்னோட கூட சந்திச்சார், பேசினாரு, அப்பதான் நான் மனமாற்றம் அடைந்தேன். இப்படிதான் நம்ம நம்முடைய சாட்சிகளை இந்த உலகத்துக்கு சொல்லணும். நமக்கு நாமே அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 32:27 தெளிவா சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர். அதாவது மிருகங்களுக்கோ மரம் செடி கொடி தாவரம் பொருட்களுக்கோ இல்ல மனிதனே சஞ்சரிக்காத காட்டுல வாழ்கிற பலவிதமான பூச்சிகளுக்கோ விஷக்கிருமிகளுக்கோ நான் கடவுள் அல்ல. மாம்சமான மனிதர்களுக்கு, அவரை போன்ற நம்மை போன்ற அவர். அப்போ அதனாலதான் சொல்றாரு ஆதியாகம புத்தகத்துல மனித சாயலானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அது பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அவருடைய சாயலில் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ
அவரும் நாமும் ஒரே விதமான நிலைப்பாட்டில் இருக்கிறோம், அதாவது உருவத்தில் இருக்கிறோம். இதை வைத்துதான் உலக மனுஷர்கள் என்ன பண்றாங்க, பொம்மைகளை செஞ்சுட்டாங்க. நிறைய ஏராளமா விதவிதமா பொம்மைகளை செய்து, ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இல்லையா, நான் என்னுடைய சாயலிலே நான் உங்களை படைச்சேன்னு சொல்லிட்டாரு ஆதியாம புஸ்தகத்திலேயே. அப்போ மனுஷன் எந்த ரூபத்துல இருக்கிறானோ அந்த சாயல்ல தான் கடவுளும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதுல ஏற்பட்ட விதமெல்லாம் மனுஷனை கடவுளை உண்டாக்கிட்டாங்க உலகத்தார். ஆனா அது அல்ல, அதுல இல்ல கடவுள். அதை அருவருக்கிறார். அப்படி நீங்க செய்தது எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆகினால இங்க சொல்லும் பொழுது மாம்சமான யாவருக்கும் என்னுடைய சாயலிலே மாம்சத்துல எந்த மனுஷர்களும் அவங்கள நான் சொல்றது என்னன்னா, உங்க மத்தியில நான் அதிசயமான காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் நான் தேடி போல, அவர் என்னை தேடி வந்திருக்கிறார். என்னை தேடி வந்து உங்க சாயலிலேயே நான் இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய அதிசயமான கடவுள், எவ்வளவு அன்புள்ள கடவுள். என்ன போலியா அப்படின்னு சொல்லி, இப்போ என்ன போலன்னு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் ஆழமா நம்ம சிந்திக்கிற போது பாருங்களேன். ஒரு மனிதன் மாநிறத்துல இருக்கிறான், ஒரு மனிதன் கருப்பா இருக்கிறான், ஒரு மனிதன் பிரவுனா இருக்கிறான், ஒரு மனிதன் நல்ல வெள்ளையா இருக்கிறான், இன்னொரு மனிதன் தோல் உரித்தது போல வெள்ளையா இருக்கிறாங்க. அப்போ விதவிதமான டிஃபரெண்டான கலர்ல, வித்தியாசமான கலர்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க. அந்த விதத்துல தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் அழகா நமக்கு எடுத்து சொல்றாரு. எரேமியா 24வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கவனிங்க. எரேமியா 24:7, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ அவர் தேடி வந்து நம்மை அழைத்து, என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய குழந்தைங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கரங்களிலே நம்ம வைத்துக் கொள்ளுகிற பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, அங்க என்ன நடக்குமா, நம்முடைய இருதயத்திலே அவர் என்னார் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த எண்ணத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அப்ப அவருடைய கரத்துல வருகிற பொழுது அவர்தான் கடவுள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்க இது தத்ரூபமா நடந்த ஒரு நிலையை நான் உங்களுக்கு ஞாபகம் முட்டுறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல இஸ்ரவேல் தேசத்துக்கு முதலாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துறார் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. அந்த நேரத்துல யார நாம் போயிட்டு தைல குப்பியை தலையில ஊற்றி யார அபிஷேகம் பண்ணணும், யார் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த விதமா போ, உன்கிட்ட ஒரு மனுஷன் தேடி வருவான் அப்படின்னு முன்குறித்து எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. சரியான நேரத்துல சவுல் தன்னுடைய தகப்பனாருடைய கழுதையை தேடிட்டு போகும்பொழுது அந்த கழுதையை குறித்ததான கேள்வியை கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை நாடி போறாங்க. அப்போ அவர் தயாரா காத்து கொண்டிருக்கிறார். 2 எண்ணங்களும் ஒன்றா இணைந்தபடினால காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நடந்தது என்ன தெரியுங்களா, சாமுவேலை அவர் சந்திக்கிற பொழுது தைல குப்பி எடுத்து அவர் தலையின் மேல் ஊற்றார். நீங்க 10வது அதிகாரம் முதல் வசனம், 1 சாமுவேல் 10 முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியாக சாமுவேல் அந்த சவுலிடத்துல சொல்றாரு. இதெல்லாம் சம்பாஷணை எல்லாம் முடிஞ்சிட்டு சாமுவேலை விட்டு அப்போ அந்த சவுல் என்பவர் புறப்பட்டு போகிறார் தன்னுடைய யுத்தத்துக்கு. அங்க 9வது வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இதான் ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்றால், அழைக்கிறார் என்றால், அவர் தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் என்றால், அப்ப தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்படுதுன்னா அந்த இருதயம் மாற்றப்படுவது. 23 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்து இன்னார் என்று எனக்கு தெரியாது, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் நான். இப்போ 69 வயசு எனக்கு. 23 வயசு வரைக்கும் தெரியாது. எத்தனை பேர் சொல்லுவாங்க, காதுல கேட்பேன், இந்த காதுல விட்டுடுவேன், இவனுங்கெல்லாம் வேற வேலை இல்லை, இவங்கெல்லாம் அமெரிக்காவில இருந்து பணம் வருது,
அதை இவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இப்படி வந்து மதம் மாத்துறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த RSS சொல்ற மாதிரி தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள் உண்டு. இந்த 23வது வயதுல சரியாக ஆண்டவர் என்னை சந்தித்து அவருடைய திருவார்த்தைகளை என் வாயிலே போட்டு அந்த வார்த்தை என்னை மாற செய்ய, அப்பொழுதுதான் கர்த்தர் தான் உண்மையான கடவுள், கர்த்தர் தான் இந்த வசனத்தின் மூலமா என்னோட கூட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் எனக்கு மாறின பிறகுதான் கடவுளை நான் முழுமையாய் அறிந்து கொண்டேன். அப்ப நல்ல கவனிங்க, அந்த கர்த்தர் அவருடைய நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இதான் எரேமியா 24:7 சொல்றாரு. அது மட்டுமல்ல, எரேமியா 23:24 சொல்லுகிறது, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று சொல்றாரு. நான் கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக என்னை மறைத்துக் கொள்றேன்பா, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை கடவுள் பார்க்காத அளவுக்கு நான் போய் எங்கன்னா ஒளிஞ்சு கொள்றேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த உலகத்துல அப்படின்னு கேட்கிறாரு. யாரால முடியும்? நீங்களோ நானோ, இல்ல நமக்கு முன்னோர்களோ, இல்ல நமக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததியோ, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நான் கடவுளுடைய கண்கள்ல படாம, அவருடைய பார்வையில படாம நான் ஒளிந்து கொள்ள போகிறேன், மறைத்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒளிந்து கொள்ள முடியுமா? அவர் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே நான் இருக்கிறேன். அழகா 139வது சங்கீதத்தில் எழுதும் பொழுது எழுதுறார். அப்படிதான், நான் எங்க இருந்தாலும் அவருடைய பார்வையிலிருந்து நான் மறைய முடியாது. நான் கற்பத்துல உருவாகும் முன்னு அவர் என்னை தெரிந்து கொண்டாரே. நான் கற்பத்துல என் தாய் இன்னார் என்று எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். இன்னாருடைய வயிற்றுலதான் நான் பிறக போறேன், இன்னாருடைய வயிற்றுலதான் கருவா நான் உருவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய பார்வைக்கு மறைவாக நம்ம ஒன்றும் செய்துவிட முடியாது என்று தெளிவா சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிற கடவுள் நம்மை அவர் தேடி வந்து அவருடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டார். அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். மத்தேயு 18:11 சொல்றாரு, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப நான் கெட்டு போகிற ஒரு ஜடலமா இருக்கிறேன், நான் கெட்டு போன மனிதனா இருக்கிறேன். என் வாயில நல்ல வார்த்தை கிடையாது, என் பார்வையில நல்ல பார்வை கிடையாது, என்னுடைய செவியில கேட்கிற திறன் உள்ள அந்த செவியில நன்மையானவைகளை கேட்பதற்கு இல்லை, என் இருதயத்துல பொல்லாத குணங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு கெட்ட மனுஷனை அவரை தெரிந்து கொண்டு அவரை ரட்சித்து அவரை பரிசுத்தப்படுத்தி அவர் மாறுதலை உண்டாக்கி கொடுக்கிற ஒரு கர்த்தர் என்னை அப்படி செய்தார். உங்களில் அநேகர் செய்திருப்பார். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவெல்லாம் பரிசுத்தன் கிடையாது, பரிசுத்த வாட்டி கிடையாது. அநேகர், ஏராளமான மக்கள் கிறிஸ்துவல பிறந்திருக்கிற எத்தனையோ மக்கள் கொலைகாரனா இருக்கிறான், கொள்ளையடிக்கிறவனா இருக்கிறான், இச்சிக்கிறவனா இருக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவனா இருக்கிறான். அதனால கிறிஸ்தவனா பிறந்துட்டா போதாது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. லூக்கா 19வது அதிகாரத்துல 10வது வசனத்துல சொல்லப்படுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். கவனிங்க நல்லா, முதல்ல சொல்லும் போது மனுஷகுமாரன் கெட்டு போனதற்கு ரட்சிக்க வந்தாரு. இப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப கெட்டு போய் இருக்கிற ஒரு மனிதனை அவனை புதுப்பிக்க கூடிய அந்த வல்லமை, அந்த ஆற்றல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 13வது அதிகாரத்துல 11-13 வரைக்கும் வாசித்தோம்னா, 18 வருஷமாய் கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத கூனியாய் இருந்த ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ நான் 18 வருஷமா கூனியா இருக்கிறேன், எனக்கு இதை எப்படி சீர் செய்து கொள்வது என்று அந்த அம்மா போய் கடவுளை தேடல, அவங்க ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணதா வேதத்துல சொல்லப்படல. ஆனா ஆண்டவர் அவங்கள தேடி போறாரு. அங்க தேடி போயிட்டு அந்த அம்மாவை அடைத்து அவங்களுக்கு சுகம் கொடுத்து குணமாக்கி கிறிஸ்து வல்லமை உள்ளவர் என்பதை அந்த தாய் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் தான் அந்த அம்மாவை தேடி போறார். அந்த கூனியா இருந்த ஸ்திரியை தேடி தான் ஆண்டவர் போறாரு. ஆண்டவரிடத்துல அந்த அம்மா தேடி வந்ததாக வேதத்துல சொல்லப்படல. லூக்கா 7வது அதிகாரம் 11-15 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, நாயின் ஊர் விதவை என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்மாவுக்கு ஒரே மகன் தான்.
கணவன் கிடையாது, வேற பெண் பிள்ளையும் கிடையாது, உறவுகள் கிடையாது. ஒரு அனாதையை போல ஒரு பிள்ளையை வளர்த்து கொண்டு வராங்க. அந்த பிள்ளை திடீர்னு வாலிபனா இருந்து செத்து போயிடுறான். அங்க இயேசு வந்து பாடையில கட்டி தூக்கிட்டு போகும்போது அந்த பாடையை தொட்டு அந்த வாலிபனை எழுந்து வா என்று சொல்றாரு. எழுந்து வந்தான். ஒரு அற்புதம் நடக்குது. அப்போ அந்த நாயனூர் விதவை ஆண்டவரை தேடி போகல, செத்து போனவனும் கடவுளை தேடி வரல. ஆனா ஆண்டவர் அவங்கள தேடி போறாரு. தேடி போயிட்டு அவர் சுகத்தை கொடுத்து ஒரு மனுஷன் அந்த உலகத்துக்குள்ள நிலைநிறுத்துறார். யோவான் 5வது அதிகாரம் 5லிருந்து தொடர்ந்து வாசித்தோம்னா 38 வருஷம் வியாதியாக மரணப்படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன் உண்டு. 38 வருஷம் சாதாரண விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம், வாசித்திருக்கோம். பல சம்பவங்களை தேவ பிள்ளைகள் பிரசங்கித்திருக்கிறாங்க. 38 வருஷம் படுக்கையில் இருந்த ஒரு மனுஷனை அவன்கிட்ட அவர் போறாரு, இயேசு கிறிஸ்து போறாரு. அவன் எழுந்து வரல, இல்ல வேற யாராவது கொண்டு வரல. அவர் போயிட்டு அவனை சுகமாக்கி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் வீட்டுக்கு போ என்று சொல்றாரு. அந்த அதிகார வார்த்தையில வல்லமை கடந்து போய் அவனை வீட்டுக்கு கடந்து போக செய்கிறார். அப்போ இவங்கெல்லாம் இத மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் வேதத்துல. மனுஷர்கள் தேடி கடவுளை தேடி போகல. வியாதி உள்ளவர்கள் எத்தனை பேர் தேடி வந்தாங்க. பட் இருந்தா கூட அவர் உண்டாக்கினதுல உருவாக்கிறதுல அவர் தேடி வந்து ஒரு மனுஷனை உண்டாக்கி கடவுளை அறியும்படியான கண்களை திறந்து இருதயத்துல மாற்றத்தை உண்டு பண்ணி கடவுளை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கிறார். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 11, 15, 37 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை அவரு இந்த பூமியில நமக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை எப்படி சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34, 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் அப்படின்றாரு. 15வது வசனத்துல சொல்றாரு, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது 31வது வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, நல்லா கவனிங்க. 31வது வசனத்துல, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தீர்க்க தரிசி மூலமா சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. நீங்க ஆடுகள் என்று சொல்லப்படுகிற நீங்க தான் என்னோட மனுஷர்கள். உங்களை மேய்க்கிறவர் மேய்ப்பன் சொன்னேன், அது நான் இந்த உலகத்துல உங்களை என்னுடைய ஆடுகளாய், என் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு ஆடுகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், நான் அன்றன்றுள்ள ஆகாரத்தை உங்களுக்கு போஷித்து உங்களை நான் அனுதினமும் கண்காணித்து மேய்த்து சரியான இடத்துல உங்களை வைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு ஆடுகளை ஒரு மேய்ப்பன் சரியான புல்லுல உள்ள இடங்களிலே மேய்த்து கொண்டு வந்து தண்ணீர் காட்டி அதை மந்தைக்குள்ள ஒன்றாய் சேர்த்து ஆட்டு மந்தையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக நிறுத்தப்படுகிறதோ அதே போல நான் உங்களை நிறுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த கால வேளையில எடுத்துரைக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நீங்களும் நானும் அவர் மேய்ப்பராகவும் நாமெல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளாகவும் இருப்போமானால் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பூனைக்குட்டி, வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனைக்குட்டி, அது வீட்டுல நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைங்க பேர குழந்தைங்க எல்லாம் குடும்பமா இருக்கிற இடத்துல அது வளரும் பொழுது ஒவ்வொருத்தரோடைய போய் அமர்ந்துக்கும். பெட்ல உட்காந்துக்கும், கீழே உட்காந்துக்கும், தரையில உட்காந்துக்கும். பூனை வளர்க்குறவங்களுக்கு தெரியும். பூனையே பிடிக்காதுன்றவங்க நிறைய பேர் உண்டு. அதே போல பூனை ரொம்ப பிரியமா வளர்க்குறவங்களும் உண்டு. அப்ப அந்த பூனை வீட்டுக்குள்ள வளரும் பொழுது எப்படியெல்லாம் அது நின்றுட்டு பேசிட்டே இருப்பாங்க. தாயோ தகப்பனோ யாரோ அவங்கள போய் உரசி அவங்கள சுத்தி வரும். இப்படி அவங்க மடியில படுத்துக்கிட்டு இருக்கோம், இல்ல தலைகாணியில படுத்துக்கும், பாயில படுத்துக்கும், இப்படி பல விதமா வீட்டுல கூடியிருக்கும். அதே போல குரங்குன்னு ஒண்ணு இருக்குது. பல இடங்கள்ல தாவி போய்கிட்டே இருக்கும், மதில் சோல் மேல நடந்து போகும். இப்படி இந்த ரெண்டுக்கும் ஏறக்குறைய அதனுடைய சாயல் ஒன்னதான் இருக்கும். மரம் ஏறுவது, குதிப்பது, போவது, வருவது. இது வீட்டுல இருக்கும், அது காட்டுல இருக்கும். இந்த விதமான இந்த ரெண்டு ஒரு உயிருள்ள ஒரு மிருகமா இருக்கிற இந்த ரெண்டினுடைய குணாதிசயம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய குட்டியை, தன்னுடைய பிள்ளையை என்ன பண்ணும் குரங்கு, இந்த குட்டி போய் தன்னுடைய தாயை பிடித்து கொள்ளும். இது வேகமா ஓடும். ஒரு இடத்துல ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா
அந்த குரங்கு அந்த குட்டியை தூக்கிட்டு போகாது. அந்த குட்டி தான் தன்னுடைய தாயை கெட்டிமா பிடிச்சுக்கும். இது தாவி 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 அங்கும் இங்குமாக ஓடி மறைந்து விடும். ஆனா பூனைக்குட்டி அப்படி இல்லை. ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னா தன்னுடைய குட்டியை தன்னுடைய வாயினால கவ்வி பிடித்து எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும். தூரமா போய் எங்கன்னா வச்சிரும். அந்த குட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பூனை தன்னுடைய குட்டியை வளர்ப்பது எப்படி இருக்கிறது, இந்த குரங்கு தன் குட்டியை வளர்ப்பது எப்படி இருக்கிறது. குரங்கு குட்டி தாயை பற்றி கொண்டாதான் அது பிழைக்கும், இல்லைன்னா செத்து போயிடும், யாராவது அடிச்சிருவாங்க. ஆனா பூனைக்குட்டி அப்படி இல்லை. தன் குட்டியை தன் தாய் எப்படி வளர்க்குறாங்களோ அது போல தானே அதை கவி பிடித்து அது கொண்டு போய் பத்திரமான ஒரு இடத்துல வைக்கும். இந்த விதமா நாம எந்த நிலையில் இருக்கோம்? பூனைக்குட்டியை போல நம்ம கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறோமா? இந்த குரங்கு குட்டியை போல கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? பூனைக்குட்டியை போல அவருடைய கரங்களில நம்மளை முழுமையா பரிபூரணமா ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் ஆபத்து விபத்து பொல்லாப்பு வரும்பொழுதெல்லாம் நம்மளை பாதுகாத்து சரியான விதத்துல நம்மளை நடத்தி பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஆனா நான் கிறிஸ்தவன் தான், நான் இப்படி இருக்கிறேன், கடவுளை நம்பிக்கை உண்டு, கடவுளை நான் ஜபிக்கிறேன் போறேன், ஆனா எதனா ஆபத்து வந்தா நான் போயிட்டு ஆண்டவர் பற்றி கொள்ளுவேன், ஆண்டவர் என்ன கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்ற ஒரு வரட்டு கௌரவமா வரட்டு வார்த்தையா நம்ம சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். முழுமையா அவருடைய கரத்துல சரண்டர் பண்ணிட்டாதான் அவர் நம்மை ஆபத்து வரும்பொழுது, பொல்லாப்பு வரும்போது, வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது நம்மை அவர் கவி பிடித்து பரலோகத்துல சேர்த்துருவார். அந்த விதத்துல நம்மை மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய கரங்களில் இருப்போம். கர்த்தர் தாம் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையோடு கூட நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.